ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வார பலன்களில் டிசம்பர் 31, 2024 கிட்டத்தட்ட 6/1/2025 இந்த ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கார். கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது தெய்வ தரிசனம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம் இந்த வாரத்தில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருப்தி கற்ற சூழ்நிலைகள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எடுத்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சர்வீஸ்க்குரிய கிரகம் புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்திலே வேலை இருக்குது. பட் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா வேறு வேலைக்கு போகுமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க, ஆல்மோஸ்ட் ஏற்கனவே அதுக்கான பேப்பர் போட்டு வச்சுருந்தவங்க இந்த வாரம் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் இதெல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சோ பிரேக்கப் ஏற்பட்ட லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தமான பிளானிங்கை இப்போயே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதற் கடவுள் விநாயகர், அவரை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா கும்பிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டால் எதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், எனக்கு அமையுமா, நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். நல்ல நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் கேப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த புது வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன் இந்த வருஷம்னு, அந்த வருஷம் கடைசியாக ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இருப்பதனால எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கார்.
தேடுதல் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய சர்ச் பண்ணுவீங்க, நிறைய தேடுதல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதன் காரணமாக வெற்றி என்பது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, இது மார்கழி மாதமாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ லவ் விஷயத்தில் கவனமாக இருங்க. லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே சமயத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது வேண்டாம். குறிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் நமக்கு கொஞ்சம் சுமாராகவே இருக்குது. ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் கவனம். லாட்ரி டிக்கெட் வாங்கிறது இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சுமார். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இந்த வாரத்தில் நல்ல நட்பு வட்டாரம் முதலே சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்க, சிவனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சுமாராக தான் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலையின் நிமித்தமாக, குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக உங்களுக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள், உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் நான் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், வாய்ப்புகள் இருக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னு காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை தேடிட்டுருக்கேன், எனக்கு அமைவார்களான்னா கண்டிப்பாக இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஒரு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கும்பிட்டு வாங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் எப்படி இருக்குது, பணம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கார். வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது.
அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக எல்லாரோடையும் பேச்சை குறைங்க. இதுவும் இன்னும் ரொம்ப முக்கியம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடந்த காலங்களில் எனக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்கிற மாதிரி இருந்தது இல்லைங்கிறவங்களுக்கு ஆன்சில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், அல்லது எதிர்பாராத பொருள் வரவு பண வரவு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாப் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதோட வேலைக்கான உத்தரவாதம் நிறையவே இருக்குது. எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். ஸோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் நிறைய படிக்கிறதா இருந்தால் படிங்க. அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிரக ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எவ்வளோவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டணி சேர்த்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க பார்ட்னர்ஷிப்போடனா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பரவாயில்ல. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணுறேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் உங்களுடைய 8ல் சுக்கிரன் சனி இருக்குது. யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அது இந்த வாரம் ஆரம்பத்திலே பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும், நோய் இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்புகள், இதுவும் உங்களுக்கு சாதகமான அம்சம். இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம், அது மட்டும் இல்லை பைரவருடைய வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5ல் இருக்கார், சுக்கிரன் சாரத்தில். அப்படி இருந்தாலே உங்களுக்கு இந்த வாரத்தில் காதல் விஷயங்கள் புதுசாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையரில் இருக்கீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை லவ் பிரேக்கை ஏற்பட்டிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க. அது அந்தளவுக்கு லாபகரமாக இல்லை. எல்லா விதமான யூக வணிகங்களும் சுமாராக இருக்குது. நான் இந்த கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும். நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நல்லா இருக்கும். தொண்டர்களுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருவேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த ஒரு துறையும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே நிலவை தான். ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தால் கூட அந்த பணத்தை நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டிய காலம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சுமாராக இருக்குது. நீங்கள் பார்க்கும் வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்தால் கூட வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விஷயத்தில் கவனம். கிடைச்சி வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக பார்ப்பதற்கான வாய்ப்பாக நீங்கள் உருவாக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நோய் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று இதெல்லாமே ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த வாரம் முழுவதும் துர்க்கையும் காளியையும் கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல அப்புறம் 4ஆம் இடத்துல இருக்கார். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இருந்தால் கூட உங்களுக்கு எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணுங்கிறது இருக்குது. அதனால் இந்த வாரம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் நல்லா இருக்கிறனால எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம். வேலையில் உங்களுக்கு மாற்றங்களை செய்ய நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இருக்காங்க. வேலை இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குறிப்பாக நான் வேலையில் பெரிய லெவலில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் உண்டு. ஆக மொத்தத்தில் நீங்கள் சும்மா ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல லாபம், வருமானம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது கூட்டணி சேர்த்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவேன். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இருந்தால் கூட உங்களுடைய 12ஆம் இடத்தை சுக்கிரன் சனி பார்க்குறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இந்த வாரம் அதை பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு, துர்க்கையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். 5ஆம் இடம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அவரோட சனி இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அல்லது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமைகள், பொருளாதாரங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால வரவுகள் நிறையா இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. உங்களுடைய லாபம் மொத்தமாக மாட்டிக்கொள்ளும் அல்லது முடங்கி கொள்ளும். ஸோ அதனால் பெரிய லெவலில் கையில் பணம், தனம், பொருள், மணி ரொட்டேஷன் இருந்தால் கூட பணமும் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பெருசாக நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டார் எதில் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. பெருசாக ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரலங்கிறதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நமக்கு இந்த வாரத்தில் வேலை நிச்சயமாக இருக்கான்னா அதை மாத்திரம் பார்த்து சந்தோஷப்படுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே நிலைமை தான். இந்த வாரம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அந்த நிலைமையை மாற்றுங்க. ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், இன்னொரு பக்கம் அன்சாட்டிஸ்ஃபைடு, ரெண்டுமே கலந்து இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் பொறுமை, நீண்ட தூரம் ஜேர்னி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை இப்போயே நீங்கள் உருவாக்குவீங்க, பிளானிங் பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் 2 பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது 2 இடத்துல பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், புகழ் கூடும். இதெல்லாமே இருக்குது.
ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இந்த வாரம் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க. அது இல்லாமல் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறதுனால கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 6 கூடிய செவ்வாய் 9ல் அந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்படி இருந்தாலே வேலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டுட்டேன் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு ஜாப் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, வழக்குகளில் நான் ஜெயிப்பேன்னா ஓரளவு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஆனாலும் இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பொறுமை நிதானமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத போரியான ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. 4ல் சுக்கிரன் சனி வாழ்க்கையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 7ல் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குமான்னா இல்லை. நல்ல ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் நம்ம கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பயணங்கள் இருக்குது. பயணத்தால் ஒரு பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் பயணம் தொடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் 6ஆம் இடம். நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்குமான்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஆனால் கடன் கிடைக்குதுங்க வாங்காதீங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கார். பெரிய லெவலில் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நிதி நிலைமை, பொருளாதார கடன் நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் வருமானங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஃபைனல் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய முயற்சியை மாத்திரம் விட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் இந்த வாரத்தில் இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்களை அன்னன்னைக்கு செஞ்சு போனீங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த ராசி பலன் பார்ப்பதற்கு எந்த காலங்கள் நமக்கு சரியான காலங்கள், இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நம்மளும் மூவ் ஆகணும். மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம பெரிய லெவலில் பண்ண முடியும். அல்ல இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் பெர்மனண்ட்டாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல பெண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல.
இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சுமார் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இது இந்த வாரத்தில் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போகணும். இந்த வாரத்தில் முருகனுடைய வழிபாடும் குறிப்பாக சனி பகவானையும் தரிசனம் பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே குரு 5ல் இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. தெய்வ அனுகூலம் இருக்குது. நீண்ட தூர ஆன்மீக பயணம் அல்லது எதிர்பாராத தெய்வ தரிசனம் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நிறைய இருக்குது. இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட நல்லதொரு என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அல்லையா, உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆகையினால இந்த 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கையில் பணம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. என்ன நினைக்கிறீங்களோ நினப்பு தான் இருக்குமே ஒழிய அது காரியம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக மகர ராசியில் பிறந்த நீங்கள் இருங்க. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்முடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக ஒரு நல்ல லேபர் கிடைக்கல, எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், வேலை பேர் அமைவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல லேபர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவர்களாலும் எதிர்பாராத நன்மை. இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படணுங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களோட 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கிறனால யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நார்மல். ஸோ பல அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அரசியல் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பைரவருடைய தரிசனம் முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கார். அப்படி இருக்கிறது நீங்கள் இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட ரொம்ப நாளாக பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா உண்டு. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதுக்கான பொருளாதார வசதி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் சனி உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், உங்களுக்கு ஹையர் ஸ்டடியும் சரி, அண்டர் எஜுகேஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல வருமானங்கள், அதன் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணுங்கள். ஷேரில் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வாங்கலாம். ஸோ இந்த வாரத்தில் பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி தவிர பேர ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. ரேஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பண வரவும் பொருள் வரவும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதுவும் நல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள்
இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இது அத்தனையும் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு 8ல் கேது அப்படி இருந்தாலே யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி எதுவும் இருக்குன்னா முன்னோருடைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு சனி சாரத்தில் இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல சந்திரன் சாரத்தில் இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மை. எதிர்பாராத தெய்வ தரிசனம், அதனாலும் நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்காங்க. இப்படி இருக்கிறது உங்களுக்கு கையில் பணம் இருந்தால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பணம் இல்லை அப்படிங்கிறவங்க எதுலையாவது கடன் வாங்கியாவது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய 6ஆம் அதிபதி சர்வீஸ்க்குரிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஏற்றங்கள் இருக்குது. அவர் அந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் 12ஆம் இடத்துல வேலையின் நிமித்தமாக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரி பண்ணாங்க. ஜாப் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுக்கு வேலை ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் கௌரவம் அந்தஸ்து கூடும். தொண்டர்களுடைய அன்பு ஆதரவும் பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நடப்பதற்கான சோர்ஸஸ் இருக்குது. வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். அவசரப்பட்டு தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அமைவார்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.